100 ஆண்டுகளாக தூய்மையான அரசியல், ஒரு பைசா கூட சேர்க்காத பொது வாழ்க்கை. இன்று தமிழக அரசியலின் ஒரு சகாப்தம் முடிவுக்கு வந்திருக்கிறது. ஆமாம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர், எளிமையின் சிகரம் தோழர் நல்லக்கண்ணு ஐயா இன்று நம்மை விட்டு பிரிந்துவிட்டார். அவருக்கு வயது 101. நல்லக்கண்ணு என்ற பெயருக்கு ஏற்றாற் போலவே தனது வாழ்நாள் முழுவதும் மக்களின் நலனை மட்டுமே கண்ணாக கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றித்தார் இன்று நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். இந்த வீடியோவில் அவருடைய ஆரம்பகால போராட்டங்கள், சிறைவாசம், அவர் செய்த தியாகங்கள் மற்றும் ஏன் அவரை தமிழகத்தின் வாழும் வரலாறு என்று எல்லோரும் கொண்டாடினார்கள் என்பதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வோம். சரி, இந்த போராட்ட வீரரின் வாழ்க்கை பயணம் எப்படி தொடங்கியது? அங்கேதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. 1925ஆம் ஆண்டு செப்டம்பர் 30ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டத்தில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தார் நல்லக்கண்ணு. அவருடைய தந்தை ஒரு தீவிர ராமபக்தர். அதனால்தான் அவருக்கு நல்லக்கண்ணு என்று பெயர் வைத்தார். ஆனால் சிறு வயதிலேயே நல்லக்கண்ணு ஈர்க்கப்பட்டதென்னவோ கம்யூனிச கொள்கைகளில்தான். ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், ஒரு ஆன்மீக பின்னணியில் வளர்ந்தவர் எப்படி ஒரு தீவிர இடதுசாரி தலைவராக மாறினார் என்பதுதான். தனது 18 வயதிலேயே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். அன்றைய காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியில் சேருவது என்பது சாதாரண விஷயமல்ல. அது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான, அதே சமயம் நிலப்பிரபுத்துவத்திற்கு எதிரான ஒரு ஆபத்தான பயணமாக இருந்தது. இங்கேதான் அவருடைய போராட்ட வாழ்க்கை வேகமெடுக்கத் தொடங்கியது. படிப்பை பாதியிலேயே விட்டுவிட்டு முழு நேர அரசியலில் இறங்கினார். இந்தியா சுதந்திரமடைவதற்கு முன்பே போராட்ட களத்திற்கு வந்தவர் இவர். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தடை விதிக்கப்பட்ட அந்த இருண்ட காலங்களில் நல்லக்கண்ணு தலைமறைவாக இருந்து வேலை செய்தார். அப்போதுதான் அவர் சந்தித்த நெல்லை சதி வழக்கு மிக முக்கியமானது. இந்த போராட்டங்களுக்காக அவர் சுமார் 8 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார். சிறையில் அவருக்கு பல சித்திரவதைகள் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் ஒருபோதும் அவர் தனது கொள்கையிலிருந்து பின்வாங்கவில்லை. இங்கே ஒரு சுவாரஸ்யமான தகவல் உண்டு. சிறையிலிருந்து அவர் வெளியே வந்தபோது அவருடைய தந்தை ஒரு நிபந்தனை விதித்தார். நீ பொது வாழ்க்கையில் இருப்பதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை, ஆனால் முறைப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அது. அதன்படியே 1958இல் ரஞ்சிதம் அம்மாளை திருமணம் செய்து கொண்டார். ரஞ்சிதம் அம்மாள் ஒரு ஆசிரியராக பணிபுரிந்து நல்லக்கண்ணுவின் பொது வாழ்வுக்கு மிகப்பெரிய பொருளாதார தூணாக திகழ்ந்தார். இப்போதைய காலகட்டத்தில் ஒரு அரசியல்வாதி கோடி கோடியாக சம்பாதிப்பதை பார்க்கிறோம். ஆனால் தன் மனைவியின் வருமானத்தில் குடும்பத்தை நடத்திவிட்டு தன் வாழ்நாள் முழுவதும் வாடகை வீட்டிலும் அரசு ஒதுக்கிய வீட்டிலும் வாழ்ந்த ஒரு தலைவரை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? உங்களது கருத்தை கீழே கமெண்ட் செய்யுங்கள். சரி, நல்லக்கண்ணு ஐயாவின் அரசியல் வாழ்க்கை எப்படிப்பட்ட மாற்றங்களை சந்தித்தது? அவர் 4 முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளராக பதவி வகித்தார். பொதுவாக ஒரு கட்சி விதிகளின்படி 2 முறைக்கு மேல் ஒருவருக்கு பதவி வழங்கப்படாது. ஆனால் நல்லக்கண்ணுவின் ஆளுமை மற்றும் நேர்மைக்காக அகில இந்திய தலைமை விதிகளையே தளர்த்தி அவருக்கு 4 முறை வாய்ப்பு வழங்கியது. இது இந்திய அரசியலிலேயே மிக அபூர்வமான ஒன்று. தோழர் நல்லக்கண்ணு என்றாலே நம் நினைவுக்கு வருவது அவருடைய எளிமைதான். அதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை சொல்லலாம். அவருக்கு 80 வயது நிறைவடைந்த போது கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து 1 கோடி ரூபாய் நிதி திரட்டி அவருக்கு வழங்கினார்கள். இன்றைய சூழலில் 1 கோடி ரூபாய் என்பது எவ்வளவு பெரிய தொகை? ஆனால் நல்லக்கண்ணு அந்த 1 பைசாவை கூட தனக்காக எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த முழு தொகையையும் அப்படியே கட்சி நிதிக்காக திருப்பி தந்துவிட்டார். அதேபோல தமிழக அரசு அவருக்கு அம்பேத்கர் விருது வழங்கி 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகை கொடுத்த போது அதையும் விவசாய சங்கத்திற்கும் கட்சிக்குமே பிரித்து கொடுத்து விட்டார். தனக்கென எதையும் வைத்துக் கொள்ளாத இந்த குணம்தான் அவரை மக்கள் தோழராக்கியது. ஆனால் இது மட்டும் அவருடைய அடையாளம் அல்ல. அவர் ஒரு தீவிரமான சூழலியல் போராளியும் கூட. தென் தமிழகத்தின் உயிர் நாடியான தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்க அவர் நடத்திய சட்ட போராட்டங்கள் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை. தாமிரபரணியில் மணல் கொள்ளையை தடுக்க அவர் நீதிமன்றம் வரை சென்று போராடினார். அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் தாமிரபரணியில் மணல் எடுக்க தடை விதிக்கப்பட்டது. வெறும் பேச்சோடு நிற்காமல் வயதான காலத்திலும் களத்தில் இறங்கி ஆற்றுப்படுகைகளில் ஆய்வு செய்தவர் அவர். தாமிரபரணி ஆறு இன்று ஓடுகிறது என்றால் அதில் தோழர் நல்லக்கண்ணுவின் பங்களிப்பு மிக அதிகம். இதேபோல நெல்லை மாவட்டத்தில் நிகழ்ந்த பல சாதிய பாகுபாடுகளுக்கு எதிராக அவர் ஓங்கி ஒலித்த குரல் இன்றும் அந்த பகுதிகளில் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. விளிம்பு நிலை மக்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் அவர் செய்த பாத யாத்திரைகள் கணக்கில் அடங்காதவை.
தமிழகத்தின் குக்கிராமங்கள் முதல் டெல்லி வரை அவருக்கு தெரியாத இடங்களே இல்லை எனலாம். கட்சி பணிக்காக வீட்டை விட்டு வெளியேறினால் நான் திரும்பி வர 2 வாரங்கள் ஆகும் என்று அவரே ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்கிறார். அந்த அளவுக்கு தமிழகத்தின் மூலை முடுக்கெல்லாம் சுற்றியவர். இத்தனைக்கும் அவர் ஒருபோதும் சொகுசு காரில் பயணம் செய்ததில்லை. சாதாரண பேருந்துகளிலும் ரயில்களிலும் 2ஆம் வகுப்பு பெட்டியிலும் தான் பயணம் செய்வார். 90 வயதை கடந்த நிலையிலும் கூட அவர் பேருந்திற்காக காத்திருந்த காட்சிகளை பலரும் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வியந்திருக்கிறார்கள். இதுதான் உண்மையான மக்கள் பிரதிநிதிக்கு அழகு. இங்கேதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது. அவர் ஏன் சென்னை சிஐடி காலனி வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டார் என்பது உங்களுக்கு தெரியுமா? சென்னை சிஐடி காலனியில் அரசு ஒதுக்கிய ஒரு சிறிய வீட்டில் பல ஆண்டுகளாக வசித்து வந்தார் நல்லகண்ணு. ஆனால் அந்த இடத்தை சிதைத்துவிட்டு புதிய கட்டிடம் கட்ட அரசு முடிவெடுத்தபோது எவ்வித எதிர்ப்பும் காட்டாமல் ஒரு சாமானிய மனிதராக தனது மூட்டைகளை தூக்கிக் கொண்டு வெளியேறினார். ஒரு மூத்த தலைவர் அவருக்கு மாற்று இடம் தர வேண்டாமா என்று பொதுமக்கள் கொதித்தபோதுதான் தமிழக அரசே அவருக்கு வேறு ஒரு வீட்டை ஒதுக்கியது. தனக்கான சலுகைகளை ஒருபோதும் அவர் அதிகாரமாக பயன்படுத்தியதே இல்லை. இந்த நேர்மைதான் அவரை மாற்றுக் கட்சி தலைவர்களும் மதிக்கும்படி வைத்திருந்தது. மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி முதல் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் வரை, அதேபோல ஜெயலலிதா முதல் ஓ பன்னீர்செல்வம் வரை அனைவரும் அவரிடம் மிகுந்த மரியாதை வைத்திருந்தனர். சரி, அவருடைய போராட்ட குணத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். 1940களில் அவர் எதிர்கொண்ட அடக்குமுறைகள் சாதாரணமானவை அல்ல. கம்யூனிஸ்ட் இயக்கம் தடை செய்யப்பட்டிருந்தபோது பல தலைவர்கள் சிறையில் கொல்லப்பட்டனர். ஆனால் தப்பிப்பிழைத்து வந்து மீண்டும் இயக்கத்தை கட்டமைத்தவர்களில் நல்லகண்ணு முக்கியமானவர். சாதி ஒழிப்பு போராட்டங்களில் அவர் காட்டிய வேகம் அசாத்தியமானது. குறிப்பாக தூய்மை பணியாளர்களின் உரிமைகளுக்காகவும் மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் கொடுமைக்கு எதிராகவும் அவர் பல போராட்டங்களை முன்னெடுத்தார். எல்லோரும் சமம் என்ற கம்யூனிச கொள்கையை வெறும் ஏட்டளவில் வைக்காமல் தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் கடைபிடித்தார். அவரது இந்த 100 ஆண்டுகால பயணம் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடப்புத்தகம். தோழர் நல்லகண்ணுவின் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரும் சோகம் 2016இல் நிகழ்ந்தது. அது அவருடைய மனைவி ரஞ்சிதமம்மாளின் மறைவு. அதுவரை அவருக்கு பெரும் துணையாக இருந்த அவர் மறைந்த பிறகு நல்லகண்ணு சற்று சோர்வடைந்தார். இருப்பினும் தனது பொதுப்பணிகளை அவர் நிறுத்தவில்லை. முதுமை காரணமாக உடல்நிலை ஒத்துழைக்காத போதும் விவசாயிகள் போராட்டம் என்றாலோ அல்லது சமூக அநீதி என்றாலோ முதல் ஆளாக தனது ஆதரவை தெரிவிப்பார். அவருடைய பேச்சு எப்போதும் நிதானமாகவும் தரவுகளுடனும் இருக்கும். யாரையும் தரம் தாழ்ந்து விமர்சிக்க மாட்டார். ஆனால் சொல்ல வேண்டிய கருத்தை சுருக்கென்று சொல்லிவிடுவார். இதனால்தான் அவரை அரசியல் நாகரிகத்தின் அடையாளம் என்று அழைக்கிறார்கள். இப்போது அவரது கடைசி சில மாதங்களை பற்றி பார்ப்போம். 2025 ஆகஸ்ட் மாதம் அவர் வீட்டில் எதிர்பாராத விதமாக தவறி விழுந்தார். 100 வயதை கடந்த நிலையில் அந்த விபத்து அவருக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. தலையிலும் கைவிரலிலும் காயங்கள் ஏற்பட்டன. உடனடியாக அவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அப்போது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று அவரை நலம் விசாரித்தார். சுமார் 1.5 மாத சிகிச்சைக்கு பிறகு அவர் வீடு திரும்பினார். ஆனால் அதன் பிறகு அடிக்கடி மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்வதும் வருவதுமாக இருந்தார். அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக அவ்வப்போது செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன. இதோ இப்போது 2026 பிப்ரவரி 25. கடந்த சில நாட்களாகவே அவரது உடல்நிலை மிகவும் நலிவடைந்திருந்தது. செயற்கை சுவாசம் பொருத்தப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இன்று மதியம் 1:55 மணி அளவில் அந்த மகாத்மாவின் உயிர் பிரிந்தது. அவர் மறைந்த செய்தி கேட்டு ஒட்டுமொத்த தமிழகமே சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் என்பதுதான் அவர் அடிக்கடி சொல்லும் வாசகம். அதைத்தான் அவர் தனது கடைசி செய்தியாகவும் விட்டுச் சென்றிருக்கிறார். ஒரு மனிதன் 100 ஆண்டுகள் வாழ்வது பெரிய விஷயமல்ல. ஆனால் 100 ஆண்டுகளும் ஒரு கரையற்ற மனிதனாக மக்களின் நலனுக்காகவே வாழ்வது என்பதுதான் இமாலய சாதனை. இப்போதைய சூழலில் நல்லகண்ணு ஐயா போன்ற தலைவர்களின் தேவை மிக அதிகம். ஊழல், ஆடம்பரம்,
அதிகார போட்டி நிறைந்த அரசியலில் இவரை போன்றவர்களின் வரலாறு ஒரு நல்வழிப்படுத்தும் ஒளியாக இருக்கும். சில ஊடக அறிக்கைகள் கூறுவது போல அவருடைய உடல் சென்னை தீநகரில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படலாம். அதன் பிறகு அவருடைய சொந்த ஊரான திருவைகுண்டத்திற்கு கொண்டு செல்லப்படவும் வாய்ப்புள்ளது. அரசு மரியாதையுடன் அவரது இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் வேறுபாடுகளை கடந்து அத்தனை தலைவர்களும் இன்று அவருக்கு இரங்கல் தெரிவித்து வருவது அவர் சம்பாதித்த அன்பிற்கு சான்று. சிலருக்கு ஒரு சந்தேகம் வரலாம், ஏன் கம்யூனிஸ்டுகள் அவரை இவ்வளவு கொண்டாடுகிறார்கள்? காரணம், கம்யூனிசம் என்பது ஏழை எளியவர்களுக்கானது. அந்த தத்துவத்தை அப்படியே வாழ்ந்து காட்டியவர் அவர். அவர் நினைத்திருந்தால் எவ்வளவோ சொத்துக்களை சேர்த்திருக்க முடியும். ஆனால் எனக்கு நாடுதான் முக்கியம், மக்கள்தான் முக்கியம் என்று வாழ்ந்தார். ஒருமுறை அவரிடம் உங்களுக்கு பயம் என்பதே இல்லையா என்று கேட்டபோது, மக்களுக்காக வேலை செய்பவனுக்கு எதற்கு பயம் என்று பதிலளித்தார். அந்த துணிச்சல்தான் அவரை 8 ஆண்டுகள் சிறையில் இருக்க வைத்தது. அந்த துணிச்சல்தான் மணல் மாஃபியாக்களை எதிர்த்து போராட வைத்தது. சுருக்கமாக சொன்னால், நல்லகண்ணு என்பவர் ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு தத்துவம். அவர் விட்டு சென்ற எளிமை, நேர்மை, போராட்ட குணமாகியவற்றை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அவரது 101 ஆண்டுகால வாழ்க்கையில் அவர் சந்திக்காத போராட்டங்கள் இல்லை, அவர் பார்க்காத மாற்றங்கள் இல்லை. சுதந்திரத்திற்கு முந்தைய இந்தியா முதல் 2026இன் நவீன இந்தியா வரை அனைத்தையும் பார்த்த ஒரு சாட்சி மறைந்திருக்கிறது. லட்சியத்திற்காக வாழ்வது எப்படி என்பதற்கு அவர் ஒரு வாழும் உதாரணமாக இருந்தார். இனி அவர் நம்மிடையே இல்லை என்றாலும் அவர் விதைத்த விதைகள் இங்கே வளர்ந்து கொண்டே இருக்கும். தோழர் நல்லகண்ணுவின் மறைவு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு. அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்ட சுவாரஸ்யமான தகவல்கள் ஏதேனும் இருந்தால் அதை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவரது எளிமையான வாழ்க்கையில் உங்களை கவர்ந்த விஷயம் எது? மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். இதுபோன்ற ஆழமான மற்றும் உண்மையான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள். லட்சியங்கள் சாவதில்லை, கொள்கை வீரர்கள் மறைவதில்லை. தோழர் நல்லகண்ணுவுக்கு எமது வீர வணக்கங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.